2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகத்தோட முதல் கூட்டணி கட்சி உறுதியாகி இருக்கிறது. இதை பற்றி ஓப்பனாக பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் பேசியிருக்காங்க. இதுக்கு பின்னாடி பல அரசியல் ஏமாற்றங்கள் இருக்கு. இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ முடியும் போது ஒரு பெரிய நம்பிக்கை உருவாகும். அதாவது தேமுதிக தமிழக வெற்றி கழகம் கூட்டணி உங்கள் மனசுக்குள்ளே ஒரு பெரிய நம்பிக்கை உருவாக்கும். டீட்டெயிலாக பேசலாமா? அதாவது 2026 சட்டமன்ற தேர்தல் தேமுதிக கண்டிப்பாக அதிமுகவோட தான் கூட்டணியில் இருக்கும் அப்படின்னு நாம் எல்லாருமே எதிர்பார்த்தோம். ஆனால் அந்த கூட்டணி இப்போ பிரிந்திருக்கு. இதுக்கான காரணம் என்னன்னா 2021 சட்டமன்ற தேர்தல் தேமுதிக அதிமுக கூட்டணியில் தான் தேர்தலை சந்தித்தது. இதில் கிட்டத்தட்ட தேர்தலை வெற்றி பெறும் நிலைமைக்கு போய்விட்டது. ஆனால் ஒரு 10% வாக்கு சதவீதத்தில் தான் திமுக வெற்றி பெற்றது. அது வேற விஷயம். இப்போ தேமுதிக அதிமுகவோட கூட்டணி சேருவதற்காக வைத்த டிமாண்ட் என்னன்னா, எங்களுக்கு ஒரு மாநிலங்களவை சீட் வேணும் அப்படிங்கிற ஒரு டிமாண்ட் தேமுதிக அதிமுக கிட்ட வச்சாங்க. அதுக்கு அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதை ஓகே சொல்லிட்டாங்க. ஆனால் இதுக்கான அக்ரிமெண்ட், இதுக்கான பேப்பர் ஃபார்ம் அந்த மாதிரி எதுவுமே வாங்காமல் ஓகே நான் உங்களுக்கு இது பண்ணுறேன், விஜய் பிரபாகரனுக்கு நான் ஒரு மாநிலங்களவை சீட்டு தரேன் அப்படிங்கிற விஷயத்த ஓகே சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ மாநிலங்களவை தேர்தல் நடந்திருக்கு. மாநிலங்களவை வேட்பாளர்கள் பிரித்திருக்காங்க. திமுக கூட நம்ம கமல்ஹாசன் அவர்கள் அறிவித்திருக்காங்க. ஸோ அதிமுக கண்டிப்பாக தேமுதிக சார்பாக யாரையாவது அறிவிப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் தேமுதிக சார்பாக அந்த மாதிரி எந்த ஒரு யாரையுமே அறிவிக்கவில்லை. இது தேமுதிகவுக்கு பெரும் அதிர்ச்சியான ஒரு விஷயமா இருக்குது. தேமுதிக பொது செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம், எல்லாம் பொறுமையாக இருந்தால் எல்லாமே கிடைக்கும் அப்படி சொல்லி வெயிட் பண்ணுங்க அப்படி சொல்லி அவங்க தொண்டர்களையும் மக்களையும் வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க. இதுக்கு நடுவில் நேற்று மமமுகவுக்கு தன்னோட இன்னொரு கட்சிக்கான ஒரு தகவல் தேமுதிக சார்பாக கொடுக்கப்பட்டிருக்கு. இதை நிறைய நியூஸ் சேனல் பப்ளிஷ் பண்ண ஆரம்பித்து விட்டார்கள். ஒருவேளை நம்ம தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி வைக்கலாமா, கூட்டணி வைத்தால் நமக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்குமா, அந்த கட்சியோட கூட்டணி வைத்தால் கரெக்டாக இருக்குமா அப்படிங்கிற பேச்சுவார்த்தை தேமுதிக சார்பா மமமுக கிட்ட பேசியிருக்காங்க அப்படிங்கிற செய்தி கிடைச்சிருக்கு. இந்த ஒரு விஷயம் ஓகே தகவல் தானே, இது எப்படி உண்மை அப்படின்னு சொல்லலாம் நினைக்கலாம் அப்படிங்கிற கேள்வி உங்களுக்குள்ளே இருக்கும். இந்த ஒரு விஷயத்தை இன்னுமே ரொம்ப ஸ்ட்ராங் படுத்துகிற விதமாக இன்னைக்கான ப்ரெஸ் மீட்டில் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தளபதி விஜயை பற்றி பேசியிருக்காங்க. தளபதி விஜய் அவர்களோட அரசியல் பயணத்தை பற்றி பேசியிருக்காங்க. 2 இடத்துல தளபதி விஜய்க்கு பாசிட்டிவாக பேசியிருக்காங்க. காலையில் நடந்த ப்ரெஸ் மீட்டில் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிற விஷயத்த நான் வரவேற்கிறேன், அது சூப்பரான விஷயம், ஃப்யூச்சரில் தமிழக அரசியலில் இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்பு வரைக்குமே ஆட்சி அதிகாரத்தை பற்றி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் பேசல. ஆனால் இப்போ திடீர்னு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கட்டாயமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பேசியிருப்பது தமிழக வெற்றி கழகத்துக்கு இன்டைரக்டாக கூட்டணிக்கான ஒரு கூட்டணி நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லி ஒரு சீட்டை போட்டு வைக்கிற மாதிரி இருக்குது. இது கூட ஓகே, இது ஜென்ரலாக எல்லாரும் சொல்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் ஈவினிங் நடந்த ப்ரெஸ் மீட் தான் ஓப்பனாக தளபதிக்கு ஆதரவு தெரிவித்திருக்காங்க. தளபதி விஜய் அவர்களோட அரசியல் பயணத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அவங்களோட ஸ்ட்ராட்டஜியை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படி சொல்லி பிரேமலதா விஜயகாந்த் கிட்ட கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு. அதுக்கு அவரோட அரசியல் பயணம் நன்றாகவே இருக்குது. ஸோ அவரோட அரசியல் பயணம் வேறு. ஸோ எங்களோட அந்த கட்சி அரசியல் பயணம் அந்தந்த கட்சிகளுக்கு தான் தெரியும், என்ன பண்ணணும்னா அந்த கட்சிகளுக்கு தெரியும். இதில் மற்ற கட்சிகளை பற்றி நாம் கருத்து சொல்ல தேவை கிடையாது. ஸோ அவர் எங்கள் வீட்டு பிள்ளை, அதாவது செந்தூர பாண்டியன் படத்துலேருந்து எங்கள் கூடவே இருந்தார், என் பக்கத்து வீட்டு பையன், ஸோ அது என் தம்பி, எங்கள் சொந்த வீட்டு பிள்ளை மாதிரி அப்படிங்கிற விஷயத்தை தளபதியை பார்த்து சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து தளபதி விஜய் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிற விதமாகவே பிரேமலதா விஜயகாந்த் அவர்களோட நடவடிக்கைகள் கடந்த ஒரு 48 மணி நேரத்தில் இருக்குது. இதனால் கூட்டணி உருவாகுமா, ஸோ ஏன் அதிமுக இல்லைன்னா திமுக கூட கூட்டணியில் சேர்த்தோம் அப்படிங்கிற கேள்வி கண்டிப்பாக இருக்கும். ஸோ திமுகவில் ஆல்ரெடி கூட்டணி கட்சிகளுக்கான இடம் கொடுக்கப்பட்டு விட்டது, தொகுதிகள் பிரிக்கப்பட்டு இருக்கு. இதுக்கு மேலேயும் திமுக கூட ஒரு கட்சி கூட்டணிக்கு போனால் அந்த கட்சி ரொம்ப 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 கீழ்த்தனமாக தான் நடத்தப்படுவாங்க. முக்கியமாக அவங்களுக்கான சீட் ரொம்ப 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 லிமிட்டடாக தான் இருக்கும். அதே மாதிரி அதிமுக கேட்டது இப்போ கூட்டணிக்கு போகலாமா, இந்த ஓகே
சீட்டு பிரச்சனைலாம் வேண்டாம், ஓகே மீண்டும் போகலாம் அப்படின்னு சொல்லி அதிமுக கிட்ட போனால் அதே நிலைமை தான் தேமுதிகவுக்கு வரும். மீண்டும் வந்து ரொம்ப 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 கம்மியான சீட் தான் வந்து தேமுதிகவுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ வந்து தமிழக வெற்றி கழகத்தோட தேமுதிக கூட்டணிக்கு போகும்போது வந்து இது வெற்றி வாய்ப்பு அதிகமானு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஆனால் எமோஷனல் வாக்குகள் பெருமளவில் விழும். விஜய் அப்படிங்கிற ஒரு எமோஷனல் வாக்குகள் தமிழகத்தில் வந்து மிகப்பெரிய எமோஷனாக இருக்குது. அது விழுந்தால் ஒரு மிகப்பெரிய அடி வந்து திமுக வந்து வாங்கும். ஒரு மிகப்பெரிய இம்பேக்ட் வந்து 2026 சட்டமன்ற தேர்தல் வந்து தமிழக வெற்றி கழகம் சந்திக்கும். இந்த கணக்கெல்லாம் ஓகே, இந்த 20% 2% அதெல்லாம் விட அந்த ஒரு எமோஷன் வாக்கு ஒரு பெரிய இம்பேக்ட், பயத்தை வந்து ஒரு அடித்தர வலியோட பயம் தர வலி வந்து அதிகம் சொல்லுவாங்க. அந்த ஒரு பயம் வந்து இந்த ஒரு கூட்டணினால் வந்து 2 கட்சிக்கும் அதிமுகவுக்கும் வரும், திமுகவுக்கும் வரும். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், இந்த கட்சிகள் கூட்டணி வைத்தால் எப்படி இருக்கும்?